மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா என் கருத்தை மாற்றிக்கொள்ள நான் தயாரில்லை. என் கருத்தை மாற்றிக்கொள்ள நான் தயாரில்லை சொல்லிவிட்டு அவர் இன்னொன்றையும் சொன்னார். இது என்னுடைய கருத்து மாத்திரமல்ல, நடுவர் குழுவிலே உள்ள அவ்வளவு ஒட்டுமொத்த கருத்து இதுதான் என்று சொன்னார். எதிர்ப்பு தெரிவித்த பிறகுதான் எல்லாரும் சேர்ந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். யார் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ செருப்படி மட்டும் வாங்கல, செருப்பை சாணி நமக்கு அடிச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, யாரை திருப்திப்படுத்த, யாரை திருப்திப்படுத்த? இந்த நாட்டினுடைய வளத்தை, உயர்வை, இதனுடைய நேர்மையை நாம் ஆசித்தோம் என்று சொன்னால், நேசித்தோம் என்று சொன்னால், விரும்பினோம் என்று சொன்னால், ஒருவர் மற்றவர்களோடு சகோதரர்களாக வாழக்கூடிய அந்த தன்மை நிலைப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஜெர்மனி நாட்டினுடைய சைக்காலஜி புரொஃபசர் ஒருவர், ஜெர்மனி நாட்டினுடைய சைக்காலஜி புரொஃபசர் ஒருவர், அவர் சொல்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயர்வை, நபிகள் நாயகத்தினுடைய மகத்துவத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன் மூன்றே மூன்று ஹதீசுகளின் காரணத்தினால். இந்த மூன்று ஹதீசுகளை, நபிகள் நாயகத்தினுடைய இந்த வாழ்வியல் செய்திகளை கேள்விப்பட்டதிலிருந்து நபிகள் நாயகத்தினுடைய கீர்த்தியை, கண்ணியத்தை, இஸ்லாத்தின் உயர்வை நான் தூக்கி பிடிக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன ஹதீசுங்க அப்படி உங்களுக்கு மனசுல பட்ட மூணு ஹதீசு கேட்கும் பொழுது, மனோ தத்துவ நிபுணரான அவர், ஜெர்மன் நாட்டினுடைய சைக்காலஜி ப்ரொஃபசர், கூகுள்ல போய் தேடினா அவரை பற்றி உண்டான முழு விவரங்கள் வருகிறது. அவர் சொல்றார், முதலாவது ஹதீஸ் என்னன்னு சொன்னா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உடைய சகோதரனை பார்த்த உடனே புன்முறுவல் செய். நீ ஒரு நண்பனை, சகோதரனை, பிற மனிதனை சந்தித்தால் முதலாக நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஒரு தபஸ்ஸும், ஒரு புன்முறுவல். இதிலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும், மனக்குரோதங்கள் தீர்ந்துவிடும். கத்தர் நாட்டிலே நடந்த கால்பந்தாட்ட போட்டியிலே ஒவ்வொரு இடத்திலையும் ஹதீசுகளை, ஆயங்களை எழுதி வைத்திருந்தார்கள். அதிகமான மக்களால் பாராட்ட பெற்ற அல்லது பார்க்கப்பட்ட ஒரு ஹதீஸ், பாராட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொன்னா வந்தவங்க சொன்னாங்களாம், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. சக மனிதனை பார்த்து நீ ஒரு புன்முறுவல் செய்வது இருக்கிறதே, அதுவும் நீ செய்யக்கூடிய ஒரு அறம், ஒரு தர்மம், ஒரு உன்னதமான காரியம் என்ற நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாக்கு. செவிமூசா பேசும்போது கூட சொன்னார் இல்லையா, இந்த அரபுலக மக்கள் அன்றைய காலகட்டத்தில் சாப்பிடாம கூட இருந்துருவான், சண்டை போடாம இருக்க மாட்டான். சாப்பிடாம பட்டி கிடந்தா கூட கிடந்துருவான், சண்டை போடாம இருக்குன்னா அவனுக்கு தெரியாது. பேர் வைக்கிறதே ஹர்புன்னு பேர் வைப்பான், யுத்தம் அப்படி பேர் வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பூமியில் நின்று அந்த யுத்த பூமியிலே நிலையுறையை மாற்றி அதை சமாதான பூமியாக மாற்றுவதிலே, மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக உண்டாக்குவதிலே அவங்க சொன்ன முதல் உன்னதமான சைக்காலஜி ப்ரொஃபசர் சொல்கிறார், என்னை அப்படியே ஈர்த்தெடுத்த, என்னுடைய மனதிலே ஆழ பதிந்த நபிகள் நாயகத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்திய அந்த மூன்று ஹதீசுகள்ல ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, சக மனிதனை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்வது. ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கிழக்காசிய நாடுகள் எல்லாம் அந்த தன்மை ரொம்ப இருக்குது. நம்ம ஊர்ல பாதி இருக்குது. சில பேர் இன்னும் இஞ்சி தின்ன அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால இந்த தபஸ்ஸும் சகோதர சமுதாயத்தை புன்முறுவோடு பாருங்கள், பிரச்சனை முடிஞ்சிச்சு. சக மனிதனின் மீது உண்டான அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை மேன்மைப்படுத்துவதற்கும் நான் உயர்வான நீங்கள் 1000 பேச்சுக்கள் பேச வேண்டியதில்லை, இது போதும். அந்த அன்பை வளர்ப்பதற்கும் சமாதானத்தை பரத்துவதற்கும் உண்டான அடிப்படையான அவர் சொல்கிறார். அவர் விரிவா பேசுகிறார், நான் நேரமில்லை சொல்லல. இரண்டாவது அவர் சொல்கிறார், இது முதல் விஷயம் தனி மனிதர்களுக்கு மத்தியில்னு சொன்னா, இரண்டாவது என்னை கவர்ந்த ஒரு ஹதீஸ், நீங்க தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியும் யாரும் சொன்ன மாதிரி தெரியல, தனிப்பட்ட அவங்களுக்குள்ள செய்தியை. அதனால அவங்களுக்கு சேர்த்து நான் ஒரு செய்தியை சொல்றேன், வீட்டில் போய் நீங்க அமல்படுத்தி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்திலே உறவுகள் மலர்வதற்கு, மேம்படுவதற்கு, அன்பு தழைப்பதற்கு, அது நிலை வருவதற்கு
மனைவியினுடைய வாயில உணவை ஊட்டி விடுங்கன்னு சொல்றார். இது கல்யாணம் முடிச்ச புதுசுல சில பேருக்கு என்ன ஞாபகம் இருக்கும், உனக்கு நீ விட்டு நான் எனக்கு விட்டுன்னு ஊட்டியிருப்பா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா நாய் 50 வயதை தாண்டி நிலையிலே கூட அவர்களுக்கு ஊட்டி விட்டிருக்கிறார். குடும்ப பிரச்சனைகள்ல பாதி இல்ல, முக்காவாசி மேரேஜ்ல முடிஞ்சிடும். அனுபவமா சொல்லுன்னு கேட்காது, அனுபவமும் தான். நீங்க முதல்ல ஊட்டும் போது என்ன கொஞ்சம் புதுசா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்து பாருங்கள் பெருமக்களே, செய்து பாருங்கள், பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்தும். முதல்ல என்ன கொஞ்சம் வெக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிடாதீங்க, போய் சொல்லுங்க இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது கூட ஆரம்பிங்க. எவ்வளவு உன்னதமான குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து சமாதானமான ஒரு அன்பான குடும்பத்தினுடைய அசல் நோக்கமான அன்பை விதைப்பதற்கும் அதை வளர்ப்பதற்கும் உண்டான உன்னதமான வழிகாட்டுதலை நாம மாத்திரம் சொல்லல, மனோ தத்துவ நிபுணரான அந்த ஜெர்மனியினுடைய பேராசிரியர் சொல்லிக்காரு. அவர் மூணாவது விஷயம், அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, பொது விஷயம். உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் அதிகம் சங்கடப்படுவது நோயினால் தான். ஈமானுக்கு பின்னால உலகத்திலேயே மனிதனுக்கு பாக்கியமானது ஆஃபியத்து தான், நல்ல ஆரோக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருந்தார்கள். எதையும் மனம் திறந்து பேசுறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யாவுடைய ஷரஹ் இத்திஹாபிலே ஒரு செய்தியை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், நீ மூசாவாக இருந்து, எப்படிங்க, நீ மூசா அலைஹிஸ்ஸலாமா இருந்து நான் ரப்பாக இருந்தா, நான் ஆண்டவனா இருந்தா நீ என்கிட்ட என்ன கேட்பேன்னு கேட்டாங்க. உன்னை மூசா நபின்னு வச்சுக்க, நான் ஆண்டவன் வச்சுக்க, நீ என்கிட்ட என்ன துவா கேட்பேன்னு கேட்டாங்க. மனம் திறந்து பேசுகிற காரணத்தினால் அல்லாஹ் ஆனந்தப்பட்டான். அல்லாஹ் சொன்னானா, ஆஃபியத்தை கேட்பேன், ஆரோக்கியத்தை கேட்பேன். ஏன்னா சோறு இருந்தாதான் என்னங்க சித்திரன்னு சொல்றாங்க. அதனால ஆரோக்கியம் என்பது அடித்தளமானது. இந்த ஆரோக்கியத்தினுடைய அடித்தளத்தை, அடிநாதத்தை நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் சொல்லி காண்பிக்கிறார்கள். மூன்றாவது செய்தியாக இந்த ஜெர்மனி பேராசிரியர் சைக்காலஜி ப்ரொஃபசர் சொல்கிறார், லா நஅகுலு ஹத்தா நஜூஅ வலா நஷ்பஉ இதா நஅகுல். பசிச்சாதான் சாப்பிடுவோம், பசிச்சாதான் சாப்பிடுவோம். அப்படியே போட்டு 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 புளிச்சே போடுற மாதிரி உள்ள வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். பசிச்சா சாப்பிடுவோம், ஆனால் சாப்பிட்டாலும் ரொம்ப வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் இடைவெளி விட்டுருவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த உன்னதமான பண்பாட்டை, அந்த நெறிமுறையை இந்த உலகத்தில் மனிதர்கள் கடைபிடித்தால் நோயினுடைய பிரச்சனைகள்ல நிறைய நீங்கிரும். ஆரோக்கியத்தினுடைய அடித்தளம் இது. இந்த 3 ஹதீஸ்களின் காரணத்தினால் நபிகள் நாயகத்தினுடைய கண்ணியத்தை, கீர்த்தி